கடந்த 18ஆம் தேதி வியாழக்கிழமை லீட்ஸ்ல ஹே ஹில்ஸ் பகுதியில் இடம்பெற்ற ஒரு மோசமான கலவரத்தினுடைய காணொளிகளை சமூக வலைத்தளங்களை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். போலீஸின் காரை அடிச்சு உடைச்சு பிரட்டி இருக்கிறாங்க, பஸ்ஸுக்கு தீ வச்சிருக்கிறாங்க, பக்கத்துல இருந்த வீடுகளை அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க. இப்படி மோசமான ஒரு கலவரம் ஒன்று கடந்த வியாழக்கிழமை மாலை 5 மணி அளவுல லீட்ஸ்ல இடம்பெற்றது. இதனுடைய உண்மையான காரணங்கள் என்ன அப்படின்றது இதுவரைக்கும் பலருக்கு தெரியாம இருக்கு. காரணம் என்ன, யாருக்கு இடையில இந்த கலவரம் நடந்தது என்ற தொடர்பான விவரங்களை விளக்குறதா தான் இந்த காணொளி இருக்க போது. என்னுடைய சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் கிரிதரன். வெல்கம் டு கிரிதரன் பிளாக்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து வழங்குங்க. இந்த காணொளியில இருந்து பகிர்ந்து கொள்ற எல்லா விடயங்களும் முழுக்க முழுக்க செய்தித்தளங்கள்ல இருந்து தொகுக்கப்பட்ட விடயங்களினுடைய தொகுப்பா தான் இருக்க போது. கடந்த 18ஆம் தேதி வியாழக்கிழமை பின்னேரம் 5 மணி அளவுல லீட்ஸ்ல ஹே ஹில்ஸ் என்ற பகுதியில இருக்கின்ற ரொமானியன் மைக்ரன்ட்ஸ் என்று சொல்றாங்க. அந்த ரொமானியன் மைக்ரன்ட்ஸுக்கும் போலீசாருக்கும் இடையில தான் இந்த மோசமான கலவரம் நடந்திருக்கு. காணொளியில நீங்க பார்த்த மாதிரி மிகவும் மோசமா மூர்க்கத்தனமா அந்த இடத்துல கூடியிருந்த மக்கள் நடந்திருக்கிறாங்க. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து எல்லாருமே கூடி ஒரு மிகப்பெரிய கலவரம் போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில நடந்திருக்கு. இதனுடைய உண்மையான பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, லீட்ஸ்ல ஹே ஹில்ஸ் பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு பின்னரம் 5 மணி அளவுல சோஷியல் சர்வீஸ் ஒர்க்கர்ஸ் வந்து போறாங்க. அந்த வீட்டுல 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 5 பிள்ளைகளும் 14 வயதுக்கு கீழ்பட்ட பிள்ளைகள். 5 பிள்ளைகளையும் தங்கட கட்டுப்பாட்டுக்கு கீழே, யூகே பொறுத்த வரைக்கும் தெரியும், பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு சரியான பராமரிப்பு வழங்கல, சுகாதார வசதிகளை வழங்கல, அவர்களை சரியான முறையில கவனிக்கவில்லை அப்படின்ற தகவலோ அல்லது அது உறுதிப்படுத்தப்பட்டாலோ அது தொடர்பான சந்தேகம் வலுத்தாலோ சோஷியல் சர்வீஸ் ஏஜென்ட்கள்கிட்ட பிள்ளைகள் வந்து ஒப்படைக்கப்படும் என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி ஒரு சம்பவம் தான் இங்க நடந்திருக்கு. சோஷியல் சர்வீஸ் ஏஜென்ட்கள் அந்த வீட்டுல 14 வயதுக்கு கீழ்பட்ட 5 பிள்ளைகளையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்காக சோஷியல் சர்வீஸ் ஒர்க்கர்ஸ் வந்திருக்கிறாங்க. அந்த பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகளை உங்கள்கிட்ட தர முடியாது, இது எங்களுடைய பிள்ளைகள், நாங்க முறையாக கவனிக்கிறோம், முறையான பராமரிப்பு வழங்குறோம் என்ற விதமான முரண்பாடு வலுத்திருக்கு. இது வலுத்த நிலையில அக்கம் பக்கத்துல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் அந்த இடத்துல கூடி இருக்கிறாங்க. இதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சோஷியல் சர்வீஸ் ஒர்க்கர்ஸுக்கும் அந்த இடத்துல கூடியிருந்தவர்களுக்கும் இடையில வாய்த்தர்க்கம், தகராறு ஏற்பட்டிருக்கு. நிலைமையை கட்டுப்படுத்துறதுக்காகவும் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டியும் சோஷியல் சர்வீஸ் ஒர்க்கர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, உடனடியாக போலீசாருக்கு கால் பண்ணியிருக்காங்க. போலீசார் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னுக்கே பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சோஷியல் சர்வீஸ் ஒர்க்கர்ஸ் வந்து அந்த இடத்துல கூடியிருந்தவர்களால தாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ போலீசார் வந்த உடனே சோஷியல் சர்வீஸ் ஒர்க்கர்ஸை காப்பாத்தினதோட மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருந்த 14 வயதுக்கு கீழ்பட்ட 5 பிள்ளைகளையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி சோஷியல் சர்வீஸ் ஒர்க்கர்ஸோட கொண்டு போறதுக்கான முயற்சியை போலீசாரும் எடுக்கின்ற நிலையில தான் அங்க எக்கச்சக்கமான மக்கள் இன்னும் அதிகமா கூடி இருக்கிறாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய ஒரு கலவரமா மாறி இருக்கு. போலீசாருக்கு கல்ல தூக்கி அடிச்சிருக்கிறாங்க. போலீசாருடைய வாகனத்தினுடைய கதவுகளை, காரினுடைய கதவுகளை அடிச்சு உடைச்சு போலீசினுடைய காரையே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தலைகீழா பிரட்டினதோட மட்டும் இல்லாம ரோட்டால போன ஒரு டபுள் டெக்கர் பஸ்ஸை வந்து எரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற வீடுகளை அடிச்சு உடைச்சாங்க. இப்படி மிக மோசமான ஒரு கலவரமா லீட்ஸ்ல கடந்த வியாழக்கிழமை இந்த கலவரம் நடந்திருக்கு. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த லீட்ஸ் பகுதியினுடைய கவுன்சிலர், லோக்கல் கவுன்சிலர் மொத்தீன் அலி இது தொடர்பா சொல்லும் போது என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இது தொடர்பான தகவல் தனக்கு கிடைச்ச உடனேயே அவர் வந்து அந்த இடத்துக்கு போனதாகவும் 6 மணி அளவில் தான் அந்த இடத்துக்கு போனதாகவும் போன உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா 1500 பேருக்கு மேல அந்த இடத்துல குழுமி இருந்தாங்க. எல்லாமே வந்து லோக்கல் கம்யூனிட்டி மக்கள். அந்த இடத்துல வரவழைக்கப்பட்டிருந்த 40-45 போலீசாருக்கு எதிராக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தாக்குதலை நடத்துறதுக்கான ஏற்பாடுகளையும் கல்லுகளை தூக்கி எறிகிறது போன்ற விஷயங்களையும் செய்து கொண்டிருந்தாங்க. நான் வந்து மொத்தைன் அலி சொல்லும் போது சொல்றார், தான் வந்து முடிந்த வரைக்கும் அந்த மக்கள்கிட்ட விளங்கப்படுத்தி இவ்வாறான செயல்களை
செய்யக்கூடாது என்ற தொடர்பான விவரங்களை விளங்கப்படுத்தியிருக்கார். மக்கள் இது தொடர்பான கருத்துக்களுக்கு செவி கொடுக்காத நிலையில மொத்தைன் அலி அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து போலீசாருக்கு ஒரு ஹியூமன் ஷீல்டா, அதாவது ஒரு மனித கேடயமா மாறி பாதுகாப்பா வழங்குறதுக்கான முயற்சிகளையும் செய்திருக்காரு என்ற தொடர்பான விஷயங்களை வந்து மொத்தைன் அலி வந்து பதிவு செய்திருக்காரு. தீய அணைக்கிறதுக்கு தீயணைப்பு கருவிகள் அல்லது தீயணைப்பு படை வீரர்கள் அங்க வர்றதுக்கு காலதாமதமாக இருக்கு. காரணம் இந்த கலவரத்தின் காரணமாக. எனவே மொத்தைன் அலி அவருடைய நண்பர்களோடையும் அங்கிருந்த ஏனைய கம்யூனிட்டி நண்பர்களோடையும் சேர்ந்து தண்ணீரை ஊற்றி அதை வந்து கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரதுக்கு தங்களான முயற்சிகள் எடுத்ததாகவும் கூட மொத்தைன் அலி தொடர்பான விவரங்களை சொல்லியிருக்காரு. குறிப்பா போலீஸ் அல்லது சோசியல் ஒர்க்கர்ஸ் ஏன் அந்த பிள்ளைகளை அந்த வீட்டில இருந்து அகற்றதுக்கு தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கு போனாங்க அப்படின்றதான் இதுல மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த கலவரத்தினுடைய உண்மையான காரணத்தினுடைய பின்னணியா இருக்க போகுது. குறிப்பா அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா அவங்களுக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 5 பிள்ளைகளுமே 14 வயதுக்கு கீழ்பட்ட பிள்ளைகள். ஆக அந்த 14 வயதுக்கு கீழ்பட்ட பிள்ளைகள்ல 5வது பிள்ளை 7 மாத குழந்தை. 7 மாத குழந்தைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தலையில ஒரு காயம் வருது. காயத்தின் காரணமாக உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இந்த பிள்ளைக்கு எப்படி தலையில இப்படி ஒரு மோசமான காயம் வந்தது என்றதை கேட்க பெற்றோர் சொல்லி இருக்கிறாங்க, இந்த பிள்ளையினுடைய ஏனைய சகோதரர்கள் தாக்குனதால தான் காயம் வந்திருக்கு என்ற விதமா பெற்றோர் பதிலளிக்க, 7 மாத குழந்தைக்கு தலையில காயம் வந்ததுக்கான காரணம் அவங்களோட வீட்டுல இருக்கிற ஏனைய 14 வயதுக்கு கீழ்பட்ட மற்ற தங்களுடைய பிள்ளைகள் என்றதுக்கான காரணம் பெற்றோர்களால் சொல்லப்பட்டதுக்கு பிறகுதான் பிள்ளைகளுக்கு முறையான பராமரிப்போ பாதுகாப்போ அந்த வீட்டுல இல்லைன்றத வைத்தியசாலை நிர்வாகம் தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகுதான் சோசியல் சர்வீஸ் ஏஜென்ட்ட உங்களுடைய பிள்ளைகளை கையளிக்க வேண்டும் என்ற தொடர்பான வலியுறுத்தல்களை செஞ்சுதான் சோசியல் சர்வீஸ் ஏஜென்ட் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இதுக்கு பிறகுதான் இந்த போராட்டம் கலவரமாக மாறி இருக்கிறத நாங்க கவனிக்கிறோம். ஆக இதுதான் இந்த போராட்டத்தினுடைய உண்மை பின்னணி. இன்னும் டீப்பான பல விஷயங்கள் போலீசாரோ அல்லது ஏனைய எந்த இடங்கள்லையும் வந்து தெரிவிக்கப்படலை. தெரிஞ்சா அது தொடர்பான விவரங்களையும் என்னுடைய கிருதன் விளாக்ஸ் சேனல்ல உங்களுக்கு கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறேன். குறிப்பா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த கலவரம் வந்து போலீசாருக்கு எதிராக நடைபெற்றிருக்கு. குறிப்பா பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பொது சொத்துக்களை சேதப்படுத்தி இருக்கிறாங்க. அரசு அதிகாரிகளினுடைய தங்களோட செயற்பாட்டுக்கு தங்களுடைய கடமையை செய்யறதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. இப்படி பல குற்றங்களை வந்து அந்த கலவரத்துல கலந்து கொண்டவங்க வந்து செய்திருக்கிறாங்க. அத்தனை கலவரக்காரர்களினுடைய காணொலிகளும் கலவரம் செய்த தொடர்பான பஸ்ஸை எரிச்சதுல இருந்து போலீஸினுடைய காரை பிரட்டி உடைச்சி அடிச்சதுல இருந்து எல்லா விதமான காணொலிகளும் வந்து சமூக வலைத்தளங்கள்ல இருக்கு. இந்த கலவரத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றதையும் போலீசார் அறிவித்திருக்கிறாங்க. இதுதான் லீட்ஸ் கலவரத்தினுடைய பின்னணியும் சம்பவங்களும். இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை என்னுடைய வீடியோக்கு கீழே பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவலை பகிர்ந்து இதுதான் லீட்ஸ் கலவரத்தினுடைய காரணம் என்றதையும் தெரிவித்துக் கொள்ளுங்க.